நோய்களை எப்படி இந்த உலகத்தில் குணப்படுத்த முடியாதோ, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நோய்களை எப்படி குணப்படுத்த முடியாதோ, அது மாதிரி குற்றங்களையும் ஒழிக்கவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நோயை ஒழித்து விடலாம், குற்றங்கள் இல்லாத உலகை பார்த்து விடலாம், அப்படின்னு நினைக்கிறது அது அறியாமை தான். ஏன்னா குற்றங்களுக்கும் நோய்களுக்கும் இந்த உலகம்தான் காரணம், இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணம். மனுஷங்க குற்றங்களே செய்யக்கூடாதுன்னா அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்துறதுக்கு அது நெருக்கமாக இருக்கணும். மனுஷங்க நெருக்கமாக இருக்கணும். அது கூட்டமாக, குடும்பமாக, இதெல்லாம் நெருக்கம், கண்காணிப்பு, கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு, ஒரு ஆக்கப்பூர்வமாக எல்லாருமே நீ என்ன கட்டுப்படுத்து, நான் உன்னை கட்டுப்படுத்துகிறேன், நீ என்ன கட்டுப்படுத்து, நீ என்ன கட்டுப்படுத்து, நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு, அல்லது நான் உன்னை கட்டுப்படுத்துகிறேன், நீ எனக்கு கட்டுப்படு. இதுதான் உறவுமுறை. உறவுமுறையுடைய நோக்கமே என்னென்னா கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. அது அன்பு சார்ந்து விருப்பப்பட்டு நீ என்னை கட்டுப்படுத்து, நீ என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டுப்படுத்தினா தான் மனுஷங்களை கண்காணிக்க முடியும், மனுஷங்களை அடக்க முடியும். இன்றைக்கி அந்த கட்டுப்பாட்டிலேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். தனித்தனியாக தன்னந்தனியாக அலைகிறாங்க. அதனால தான் குற்றங்கள் நடக்குது. குற்றங்கள் ஏன் நடக்குதுன்னா அவங்க மனுஷங்களுடைய கட்டுப்பாட்டிலே மனுஷங்க இல்லை. மனுஷங்களை கட்டுப்படுத்தணும், அப்போ தான் அவங்க குற்றங்கள் நடக்காது. இன்றைக்கி அப்போ இந்த உறவுமுறையெல்லாம் இருக்கல, குடும்பம் ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க, மனைவியோட கட்டுப்பாட்டுங்கள ஒரு ஆண் போகிறான், ஆண் போகிறான் அப்படின்னா அது ஆணுக்கும் தேவையாக இருக்குது. தன்னை யாராவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பெண்களுக்கு என்னென்னா யாரையாவது ஒருத்தரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. அப்புறம் அப்பா அம்மாவோட வேலை பிள்ளைகளை கட்டுப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு அது தேவை. இப்படி அண்ணன் தம்பியை கட்டுப்படுத்துறது, அம்மா அம்மாவை மகனை கட்டுப்படுத்துறது, தாத்தா பேரனை கட்டுப்படுத்துறது, பேரன் தாத்தாவுக்கு கட்டுப்படுறது. இதன் மூலமாகத்தான் இது எதுக்கெல்லாம் இதை கட்டுப்படுத்தலைன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இல்லைன்னா, உறவுமுறை என்கிற அந்த ஏற்பாடு இல்லை என்றால் மனுஷங்க குற்றம்தான் செய்வாங்க. என்ன ஆகும்? இப்படி ஒரு கட்டுப்பாடே இல்லைப்பா, அப்பா மகனை கட்டுப்படுத்தலை, ஒரு வயசு நடக்க ஆரம்பிச்சிட்டாக்க அந்த குழந்தை நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், கணவன் மனைவிங்கிற உறவுலாம் இங்கே கிடையாது. அப்போ அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவிங்கிற உறவே இல்லை, குடும்பங்கிற அமைப்பே இல்லை. பிற உயிரினங்களை போல் நம்ம தன்னந்தனியாக ஆட ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி தான் ஆட்டம் போடுவோம், இந்த மாதிரி தான் குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ குற்றங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லோரும் ரொம்ப தனித்தனியாக ஆகிட்டாங்க. யாரும் தன்னை கட்டுப்படுத்துறதே யாரும் விரும்புறதில்லை. அந்த அளவுக்கு இயந்திர அறிவியல் உலக சுதந்திரம் என்பது யாரும் கட்டுப்படுத்தாத. மனுஷங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, அதை யாரும் விரும்பலை. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா இயந்திர அறிவியல் உலகங்கிறதே ஒரு பெரிய ப்ரெஷர், ஒரு அழுத்தம். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் படிப்பு, கல்வி, இங்கே வாழ்வது, இது எல்லாமே மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம இந்த உலகத்தில் வாழணுன்னா இந்த உலகத்தை பற்றியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த இதில் போயிட்டு அப்பாங்கிற பேரில், அம்மாங்கிற பேரில், பொண்டாட்டிங்கிற பேரில், புருஷங்கிற பேரில் கண்ட்ரோல் பண்ணும்போது அது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறது. இப்போ இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகத்தில் வாழணுன்னா நம்ம மிஷின்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வாழணுன்னா ஒரு மொபைல் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் ஓட்டுற காரை பற்றி தெரிஞ்சுக்கணும், பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் என்னென்ன ஒரு மிக்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிரைண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும், சுவிட்சு, கரண்ட்டு, இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, டிவி, ஸ்மார்ட் டிவியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆக நம்ம இப்போ பெரும்பாலும் இயந்திரங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அது வந்துக்கிட்டே இருக்குது, இயந்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, புதுசாக இயந்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தொழிற்சாலைக்கு போனால் அங்கே இயந்திரங்கள், அதை பற்றி. அப்போ மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. அப்போ இதே இயந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் இயந்திரங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இயந்திரங்களை பற்றி எந்த அளவுக்கு ஒருத்தர் சிறப்பாக தெரிஞ்சு வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உறவு முறைகள்லாம் இதுக்கு குறுக்கால அப்பாங்கிற பேரில், அம்மாங்கிற அவங்களெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு, அவகாசம் இல்லை, பொறுமை இல்லை. ஏன்னா இயந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஒரு தாத்தாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை, நான் அந்த நேரத்தில் ஒரு இயந்திரங்களை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ இயந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீ வாழ முடியும். இயந்திரங்கள் தான் மனுஷங்களை கட்டுப்படுத்துது. இயந்திரங்களை எப்படி கட்டுப்படுத்துறது, இயந்திரங்கள் மனுஷங்களை எப்படி கட்டுப்படுத்துறது. ஒருத்தவங்க பைக்கை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கான், பைக்கு இவனை கண்ட்ரோலில் வச்சுக்குது. பைக்கை நீ கண்ட்ரோலில் வைக்கலன்னா அப்புறம் அது விபத்து ஏற்பட்டுரும். அப்போ இயந்திரங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. மனுஷங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக இப்போ இயந்திரங்களை மனுஷங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இயந்திரங்கள் மனுஷங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சு, அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ மனுஷங்க வந்து இப்போ சின்னவங்க வந்து பெரியவங்கள புரிஞ்சிக்கலன்னாக்கா பெரியவங்ககிட்ட இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அடிவாங்க, அவப்பெயர்லாம் கிடைக்கும். அப்போ அம்மாவை பற்றி மகன் புரிஞ்சிக்கலன்னா அம்மா வந்து இவனை அடிப்பாங்க, திட்டுவாங்க. அப்பாவை பற்றி ஒரு மகன் புரிஞ்சிக்கலன்னாக்கா அப்பா வந்து அடிப்பார், திட்டுவார். அதுக்கு பயந்துக்கிட்டு மகன் என்ன பண்ணுவான், கெட்ட பேரெலாம் அவங்க வந்துடக்கூடாதுங்கிறக்காக மகன் வந்து அப்பாவை புரிஞ்சுப்பான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ வந்து அப்பாவை பற்றி அம்மாவை பற்றியெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிற இதை விட்டுட்டு இப்போ மிஷின்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, இயந்திரங்களை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. நீ பைக்கை பற்றி புரிஞ்சிக்கோ, பைக்கை எப்படி ஓட்டணும்னு கற்றுக்கோ, இல்லைன்னா நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீ விபத்து ஏற்பட்டே செத்தே போயிடுவேன். அப்போது முன்னாடி வந்து இயந்திரங்கள் இல்லாத காலகட்டங்களில் உறவு முறையை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. உறவு முறை பெண்களை பற்றி புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பெரிய பெண்கள்கிட்ட இருந்து அல்லது பெரியவங்ககிட்ட இருந்து நிறைய அடி விழும், திட்டு விழும், அவப்பெயர் கிடைக்கும், ஒரு பெரியவங்ககிட்ட மதிப்பு கிடைக்காது, நல்ல பேர் கிடைக்காது. அப்புறம் வந்து ஒரு கல்யாணம்லாம் நடக்காது, நல்ல பேர் எடுக்கலாம், கல்யாணம் நடக்காது, காதல் என்பது கிடைக்காது. அதனால் பெண்களுக்கெல்லாம் பயந்தாங்க, பெரியவங்களுக்கு பயந்தாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னாக்கா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு கடமையாகி போச்சு. உறவுமுறை என்பது ஒரு கடமை, அவ்வளோதான். கல்யாணங்கிறது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். காதல் என்பது ஒரு நிகழ்வு. அதையே போய் உத்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய, ஏன்னா இங்கே வந்து இயந்திரங்களை பார்க்க வேண்டியிருக்கு, இயந்திரங்களுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கு, இயந்திரங்களை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. இயந்திரங்களை ஒழுங்காக கட்டுப்படுத்தலைன்னா அதனால விபத்து ஏற்படும். நீ ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற, அந்த இயந்திரங்களை நீ கட்டுப்படுத்தணும். அதை ஒழுங்காக கட்டுப்படுத்தலைன்னா மிகப்பெரிய விபத்து ஏற்படும், உனக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால் இயந்திரங்கள் மீது அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சமூகம் இது. இந்த மக்கள்லாம் இப்போ இயந்திரங்கள் மீது அச்சப்பட்டு இயந்திரங்கள் அச்சுறுத்தி கொண்டு, இயந்திரங்கள் வந்து இப்போ மனுஷங்களை அச்சுறுத்துகிறது. ஏன்னா இவங்க தான் இயந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த இயந்திரத்தை ஒழுங்காக இயக்கவில்லை என்றால் இயந்திரங்களால் மிகப்பெரிய விபத்து ஏற்படும். நீ ஒழுங்காக வேலை செய்யலை, உன்னால் இயந்திரத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா உனக்கு வேலை கிடையாது. விபத்து ஏற்படலைன்னாலும் பரவாயில்ல, உனக்கு வேலை கிடையாது. அப்போது இப்போல்லாம் வந்து மனுஷங்களை வந்து இயந்திரங்கள் கட்டுப்படுத்துது, இயந்திரங்களை அச்சுறுத்துகிறது, இயந்திரங்களை அதனால் இப்போ வந்து மனுஷங்கள்லாம் வந்து இயந்திரங்களை புரிந்து கொள்வதில் தான் அவர்களுக்கு ரொம்ப கவனம். மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ மனுஷங்கக்கிட்டேருந்து மனுஷங்க விடுபட்டுட்டாங்க, இயந்திரங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, இயந்திரங்களுக்கு இப்போ அடிமையாயிட்டாங்க. அதில் இயந்திரங்கள் இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்கே மனுஷங்களுக்கு நேரம் பத்தலை. அந்த மாதிரி இருக்கும்போது மனுஷங்கக்கிட்ட இருந்து மனுஷங்க இப்போ விடுபட்டாங்க, தன்னந்தனியாக ஆகிட்டாங்க. அதனால் குற்றங்கள் செய்வது வந்து இப்போ ரகசியமாக எவ்வளோ வேணாலும் குற்றங்கள் செய்யலாம். மனுஷங்க கட்டுப்பாட்டில் தான் இப்போ இல்லையே. இந்த இயந்திரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அப்போ வந்து எல்லோரும் மனுஷங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆண் இருக்கான்னு வைங்களா, அவனுக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, இப்படி நண்பர்கள், இப்படி ஏகப்பட்ட பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை உறவு முறைகள் இருக்குது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, பெரிய சித்தி, பாட்டி, தாத்தா, பூட்டன், பூட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க உறவு முறையே இல்லைன்னா கூட அவங்க கூட பார்ப்பாங்க இவன் என்ன செய்கிறான். அப்போ ஒவ்வொரு மனுஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இவ்வளோ உறவு முறை, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ உறவு முறை இருக்கும். இது உறவு முறைன்னா வெறும் உறவு முறையாக அவங்கெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான உரிமை பெற்றவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பெரியவங்க, அவங்கெல்லாம் கடவுள்கள். ஒரு மனுஷன் நல்லவங்களாக இருக்கணும்னா இத்தனை பேர் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் பிற உயிரினங்களுக்கு அப்படி இல்லை. பிற உயிரினங்களுக்கு வந்து இந்த மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிங்கிற உறவு முறையெல்லாம் தேவையில்லை. அவைகளை பற்றி கவலை இல்லை. ஆனால் மனுஷங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா அதற்கான உறவு முறை தான் வந்து விரும்பி ஒருத்தன் வந்து நீங்கள்லாம் என்னை கட்டுப்படுத்துங்க, நான் நல்லவனாக வாழணுன்னா நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நான் தப்பு பண்ணால் என்னை வந்து கண்டிங்க, என்னை திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு என்னை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு இவங்க தான் என்னை கட்டுப்படுத்தணும், அதற்கான உரிமை ஒரு ரத்த உறவு இதெல்லாம். அதனால் குற்றங்கள் ஏன் நிகழுதுன்னா இன்றைக்கி உறவு முறையிலிருந்து பிடியிலிருந்து மக்கள் விடுபட்டு உறவு முறைலாம் இருக்குது, பெயர் அளவுக்கு தான் இருக்குது. யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் தனித்தனியாக விடுவித்து கொண்டார்கள். நகரங்களில் எங்கோ தனித்தனியாக வாழ்கிறார்கள். கிராமத்திலே வாழ்ந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. வெளியில் வந்தால் அப்பா, அம்மா, மாமா, தாத்தா எல்லாமே வந்து சும்மா வெறும் ஒரு சின்னதாக ஒரு சிரிப்புக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் அவங்கவுங்க வந்து இயந்திரங்களிடம் சரணடைந்து விட்டார்கள். அவங்க கணினி அல்லது மொபைல் ஃபோனு, டிவி, அப்புறம் சமையல்னு பார்த்தா அதுலேயும் நிறைய சமையல் கட்டுகளை இயந்திரங்களை தான் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இயந்திரங்கள் வந்து மனுஷங்களை கட்டுப்படுத்துது. இயந்திரங்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மனுஷங்களுக்கு இருக்குது. அதுவே மிகப்பெரிய வேலையாக இருக்குது. மனுஷங்க கிட்ட கட்டுப்படுறதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லை. மனுஷங்க வந்து மனுஷங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நேரம் இல்லை.
ஒரு பெரியப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ பெரியம்மாவுக்கோ சித்திக்கோ தனது பிள்ளைகளையோ தனது சொந்தக்கார பிள்ளைகளையோ சின்னவங்களை தன்னை விட சின்னவங்களையோ கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இல்லை, ஆர்வமும் இல்லை. அந்த அளவுக்கு மனுஷங்கக்கிட்டேருந்து மனுஷங்க விடுபட்டுட்டாங்க. அதனால தான் இங்கே குற்றங்கள் நடக்குது. இதே இந்த இயந்திரங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்கப்பா. இயந்திரங்களே இல்லை, டிராக்டர் இல்லை, டிராக்டர் எதுவுமே கிடையாது. எல்லாம் குடிசையில் வசிக்கிறாங்க. ஒரு விவசாயம் தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா குடும்பமாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. பிள்ளை என்ன பண்ணுறான், இந்த மருமக பிள்ளை என்ன பண்ணுது, பேர பிள்ளை என்ன பண்ணுது, பாட்டி தாத்தா இத்தனை பேரையும் ஏமாத்தினா தான் ஒருத்தன் தப்பே செய்ய முடியும். இத்தனை பேரையும் ஏமாற்றிட்டு இத்தனை பேர் எங்கே போனான், அவன் என்ன பண்ணான், இவன் எங்கே போனா, அவன் எங்கே போனா, நம்ம பேத்தி எங்கே போனா, மகன் எங்கே போனா, தங்கச்சி எங்கே போனா, அண்ணன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை காணுமே. தம்பி கூட அண்ணனை கட்டுப்படுத்துவார், பணிவாக கட்டுப்படுத்துவார், தேடுவார், எங்கே அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ உறவு முறைகளோட கண்காணிப்பில் தான் மனுஷங்க இருப்பாங்க. இந்த கண்காணிப்பு தான் மனுஷங்களை குற்றம் செய்ய விடாமல் பாதுகாக்கும். அன்பு சார்ந்த ஒரு அரவணைப்பு, இவ்வளோ அன்பு, இதெல்லாம் அன்பு சார்ந்த ஒரு கண்காணிப்பு. இதெல்லாம் தாண்டி அவன் மனசில் ஈரம் இறக்கம் எதுவுமே இல்லாமல் மனிதத்தன்மையே இல்லாதவங்க தான் இத்தனை உறவுகளையும் தாண்டி அவங்க தப்பு பண்ணுவாங்க, குற்றம் செய்வாங்க. அப்போ இன்றைக்கி குற்றம் நடக்குதுன்னா இத்தனை உறவு முறைகளும் பக்கத்தில் இல்லை. அந்த இத்தனை உறவு முறைகளையும் தாண்டி இத்தனை உறவு முறைகளுக்கு இன்றைக்கி மதிப்பு இல்லாமல் போச்சு. அவருடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு நம்ம ஏதாவது சொன்னால் அவன் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறவு முறைகள்லாம் எல்லாருமே இன்றைக்கி டிவி, மொபைல் ஃபோனு, இயந்திரங்களை பற்றி கம்ப்யூட்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இயந்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. இயந்திரங்களை கட்டுப்படுத்துவதிலும் இயந்திரங்களுக்கு கட்டுப்படுவதிலும் ஆர்வமாக இருக்காங்க. இயந்திரங்களே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிச்சு. நீங்கள் ஒழுங்காக வண்டி ஓட்டணும். நீங்கள் உங்கள் பையனை கண்டிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஓட்டுற வண்டியை ஒழுங்காக ஓட்டுங்க, இல்லைனா எங்கேயாவது விபத்து ஏற்பட்டு செத்து போயிடுவீங்க. நீங்கள் தொழிற்சாலையில் இயந்திரங்கள் ஒழுங்காக வேலை செய்தான்னு பாருங்கள், இல்லைன்னா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு போயிடும். அந்த கம்பெனிக்கே மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுரும். அணு உலைகள் அதெல்லாம் ஒழுங்காக கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், இல்லைன்னா வெடிச்சு போயிடும். அவ்வளோதான், பல லட்சக்கணக்காக செத்து போயிடும். ஒழுங்காக ஏரோப்ளைனை ஓட்டுங்க, ஏரோப்ளைனை ஒழுங்காக கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா உங்களை நம்பி அந்த ஏரோப்ளைனில் 300 பேர்கிட்ட இருப்பாங்க, அத்தனை பேரும் இறந்து போயிடுவாங்க, விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. கப்பலில் ஒழுங்காக ஓட்டுங்க, இல்லைனா கப்பல் மூழ்கி போயிடும். அந்த மாதிரி இயந்திரங்களை நீ ஒழுங்காக கட்டுப்படுத்தணும், இல்லைனா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுரும். அப்போ இப்போ மனுஷங்களோட கவனம் எல்லாம் இயந்திரங்களை கட்டுப்படுத்துவதில் திரும்பிடுச்சு, இயந்திரங்களை கட்டுப்படுத்துவதில் திரும்பிவிட்டது. இயந்திரங்கள் மனுஷங்களை அச்சுறுத்திட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம் நான் 2040 செயலிழக்கணும்னு சொல்கிறேன். 2040 செயலிழந்தாலும் அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. சும்மா இப்போ பயன்படுத்துகிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நேரம் வந்தோடனே நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. இதுக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லணும். இந்த இயந்திரங்களுக்கு ஒழுங்காக நீங்கள் பதில் சொல்லணும். அணு உலைகளை நீங்கள் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? தொழிற்சாலைகளை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? அதுக்கெல்லாம் அதில் இருக்கிற விஷவாயு, கெமிக்கல், அதெல்லாம் அந்த கழிவுகள், அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அணு கழிவுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அணு உலைகளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வந்துருச்சு, அவ்வளோதான், நாங்கள்லாம் மனுஷ நிலையில் முழுமை அடைஞ்சிட்டோம், நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் போக முடியுமா? போக முடியாது. அணு உலைகளெல்லாம் பத்திரமா அந்த அணு கழிவுகள், அணு உலைகள், அணு குண்டுகள், அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் பத்திரமா பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நீங்கள் பத்திரமா மூடணும். அல்லது கடல் கடியில் எங்கேயா கொண்டு புதைச்சி வைக்கணும். கடல் கடியில் கடலில் மிகப்பெரிய பள்ளம் தோண்டி இருக்கிற எல்லா அணுகுண்டுகளையும் உள்ளே புதைச்சி காங்கிரீட் போட்டு எந்த சிதைவு எத்தனை பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமும் கூட அது வெளியே வராத அளவுக்கு நீங்கள் புதைச்சி வச்சிடணும். அது செயலிழக்கணும். முதல்ல செயலிழக்க வச்சுட்டு அப்புறம் புதைக்கணும். அந்த அளவுக்கு இயந்திரங்களுக்கு சரியான பதில் சொல்லாமல் நீங்கள் போகவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. இந்த காங்கிரீட் கட்டடத்தை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? இந்த காங்கிரீட் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வந்துருச்சு, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் சமவெளியை நோக்கி, காடுகளை நோக்கி நீங்கள் போயிட்டு வர முடியுமா? காங்கிரீட் கட்டிடங்கள், ஏன்னா இது மிகப்பெரிய பரப்பளவில் நீங்கள் மக்கள் வசிப்பிடங்களை காங்கிரீட் காடுகளாக மாற்றி வச்சுருக்கீங்க. அப்போ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வரும்போது அங்கே இருக்கிற கட்டமைப்புகள் வேறு, மக்கள் வசிப்பிடங்கள் வேறு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்தெல்லாம் நீங்கள் நிறவணும், இடித்து நிறவி இங்கே இருக்கிற கட்டிட இடிபாடுகள்லாம் அகற்றி காங்கிரீட் கம்பிலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் வளைச்சி கட்டிங் பண்ணி சுத்தமாக தொடச்சி எடுத்து
அப்புறம் இங்கே கூட நீங்கள் கட்டமைப்புகளை உருவாக்கலாம். எல்லாம் மிகப்பெரிய பரப்பளவு. இதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து மீண்டும் வந்து பயன்படுத்துவதற்கு ஒரு 100-500 வருஷமாகும். இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காங்கிரீட் காடுகள் இருக்குல்ல, சிட்டி, சென்னை, பெங்களூரு, பாம்பே, கல்கத்தா, நியூயார்க்கு, வாஷிங்டன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலலாம் வந்து எவ்வளோ பெரிய பரப்பளவை நீங்கள் ஆக்கிரமித்து காங்கிரீட் காடுகளாக மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த காடு அழிக்கணும்ல, அடித்தாதுன்னு அப்புறம் வந்து இதை விட்டுட்டு நீங்கள் இதை இன்னொரு இடத்த தேடி போவீங்க. அப்புறம் இந்த காங்கிரீட் காடுகள்லாம் அப்படியே நிற்கும், எலும்பு கூடு மாதிரி அப்படியே நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இந்த பக்கமே வர முடியாது. எப்போ எந்த கட்டடம் இடிஞ்சு விழுமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும். இந்த பக்கம் வந்து நீங்கள் செடி வளர்க்க முடியாது, இந்த ஒரு மரத்தை வளர்க்க முடியாது, விவசாய நிலமாக மாற்ற முடியாது. தானாக செதஞ்சி இடிஞ்சு மண்ணோட மண்ணி மக்கி போய் அதெல்லாம் வர்றதுக்கு 300-400 வருஷமாகும். அப்போது நீங்கள் இந்த இயந்திர அறிவியலுக்கு இதை விட்டுட்டு போனால் கூட சரியாக பதில் சொல்லிட்டு தானே போகணும். சும்மா வந்து நான் பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்தினேன், இப்போ வந்துருச்சு, எங்கள் இடம் வந்துருச்சு, இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் ட்ரெயினோ இல்லை போக்குவரத்து பஸ்ஸோ கிடையாது. எங்கே வந்து ஸ்டாப் வந்துருச்சு, இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை ஸ்டாப் வந்துருச்சு, நாங்கள் இறங்கிக்கிறோம், 2040 நாங்கள் இறங்கிக்கிறோம், 2040 வந்துருச்சு, நாங்கள் இறங்கிக்க வேண்டிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த நிறுத்தமும் வந்துருச்சு, நாங்கள் போயிட்டு வரோம், டாட்டா பாயின்னு சொல்லிட்டு போக முடியாது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இங்கே நீங்கள் அவ்வளோ தொழிற்சாலைகள், பயங்கரமான கெமிக்கல் தொழிற்சாலைகள்லாம் நிறைய வெறும் அணு ஆயுத கழிவு மட்டும் இல்லை, பயங்கரமான தொழிற்சாலை. விஷவாயு, போபாலில் ஒரு விஷவாயு கசிவு ஏற்பட்டுச்சு, அது மாதிரி நிறைய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அப்படியே விட்டுட்டு போங்கன்னா பல லட்சம் பேர் சாவாங்க. அது என்றைக்கா ஒரு கசிவு ஏற்பட்டு அந்த கழிவுகள் வந்து ஏதோ ஒரு வகையில் விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போயிடும். அதனால் பத்திரமா இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஒரு சமாதி கட்டிட்டு தான் நம்ம எங்கே போகணும், இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஒரு அற்புதமான சமாதி, ஒரு கல்லறை சுத்தமாக. இவங்கெல்லாம் இந்த உள்ளே இருக்கிற இயந்திர அறிவியல் உலகங்கிறது ஒரு பெரிய பூதம். அந்த பூதம் வந்து வெளியே எதுவும் வராது அப்படிங்கிற அளவுக்கு சுத்தமாக அழகான ஒரு கல்லறை. இப்போ அணு ஆயுத கழிவுகளுக்கு, அணு ஆயுத குண்டுகளுக்கு வந்து அணு ஆயுதங்களுக்கு எங்கே கல்லறை கட்டணும், ஆழ்கடலில் கல்லறை கட்டணும். ஆழ்கடலில் பல நூற்றுக்கணக்கான அடிக்கு ஆழத்தை தோண்டி அதுக்குள்ளே அதெல்லாம் புதைச்சி செயலிழக்க வச்சு அதன் பிறகு தான் புதைச்சி உயிரோட புதைச்சிடக்கூடாது. அணுகுண்டுகளை உயிரோட புதைச்சிடக்கூடாது. பூதம் கிளம்பிடும், டம்முன்னு வெடித்து பூமி 2 போனாலும் போயிடறக்கு ஆச்சரியம் இல்லை. அத்தனை குண்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நம்மலாம் இப்போ காலம் இல்லை, நமக்கு சரியான காலம் இல்லை. புதிய உலகத்தை உருவாக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நம்ம சமாதி கட்டணும். அவ்வளோ பொறுப்பு இருக்குது. எந்த பொறுப்பும் இல்லாமல் இன்றைக்கி என்ன படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு ஓடிடியில் என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்காலத்தில் என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல், இன்னும் 17 வருஷத்தில் இங்கே என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு தெரியாமல் நாமெல்லாம் வேறு வழியை நோக்கி போயிட்டுருக்கோம், தப்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வருது அப்படிங்க, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பயந்து போய் வேறு வழியிலெல்லாம் போகிறோம். விண்வெளிக்கு போயிடலாம், அந்த பூமி வேண்டாம், விண்வெளிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் தப்பிக்கிறாங்க. அதனால் வந்து ஆனால் எதுவும் நம்மளை விட்டு நமக்கு சரியான பதில் சொல்லாமல் போக முடியாது. அதனால் வந்து இன்றைக்கி ஏன் குற்றங்கள் நடக்குதுன்னா, மனுஷங்க கட்டுப்பாட்டில் இல்லை. மனுஷங்க இப்போ வந்து இயந்திரங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். மனுஷங்கிட்ட நேரில் பேச ஆசை இல்லை. ஆனால் இன்றைக்கி தொலைபேசியில் தான் பேசிக்கிறாங்க. இப்போ அது கூட குறைஞ்சி போச்சு. அந்த வழக்கு மனுஷங்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு குற்றமும் நடக்காதுங்க. மனுஷங்களோட கட்டுப்பாட்டில் எப்போ வருவாங்க, குடும்பமாக, கூட்டு குடும்பமாக, உறவினர்களோடு, நண்பர்களோடு, ஊராக வசிக்க வேண்டும். நகரங்களில் வசிக்கக்கூடாது. ஊராக தினமும் அப்பாவை பார்க்கணும், சித்தப்பாவை பார்க்கணும், அத்தை மாமா அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கணும், சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கணும். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரேன், சீக்கிரம் போயிட்டு வரணும்னா நேராக பாரு, அங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, சீக்கிரம் வா, மழை வர்ற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்துரு. இதுதான் கட்டுப்படுத்துறது. இந்த மாதிரி கண்காணிப்பாங்க. என்னடா சாப்பிட்டியா, இதுவும் ஒரு கட்டுப்படுத்துறது தான். அவன் பசியில் வாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. சாப்பிட்டியா, போய் தங்கச்சி அங்கே தான் தோட்டத்தில் இருப்பா, அவளை வர சொல்லு. இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க உறவினர்கள். பேரனை எங்கே காணும், இன்னும் ரொம்ப நேரமாக ஆச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்கான், எழுப்பு.
இந்த மாதிரி உறவினர்கள் வந்து ஒரு தனி மனிதரை கட்டுப்படுத்துறதுக்கு இவ்வளோ உறவினர்கள், நிறைய உறவினர், ஒவ்வொருத்தருக்கும் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா இப்படி அம்மா அப்பா இப்படி ஏகப்பட்ட உறவினர். இதெல்லாம் எதுக்கு கட்டுப்படுத்தணும்? மனுஷங்களை கட்டுப்படுத்தலைன்னா மனுஷங்க இந்த மாதிரி தான் குற்றவாளிகளாக மாறி விடுவார். ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு அவ்வளோதான், செத்தே போயிடுவாங்க, மனுஷன் இனமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் அந்த உறவினர்கள் கட்டுப்படுத்துறதுக்கு, கட்டுப்படுத்தணும். எனக்கு கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு தேவை உறவினர்கள் தேவை. நான் கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு உறவினர்கள் தேவை. நான் கட்டுப்படுத்துவதற்கும் என்னை கட்டுப்படுத்துவதற்கும் எனக்கு உறவினர்கள் தேவை. உறவினர்கள் யாருன்னா கடவுள். நான் நல்லவனாக வாழ்வதற்கு, நல்லவளாக வாழ்வதற்கு எனக்கு உறவினர்கள் தேவை. உரிமையுடைய, என்னை கட்டுப்படுத்துவதற்கு உரிமையுடைய நம்பிக்கையுடைய உறவினர்கள் தேவை. அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும், எனக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த உறவினர்களிடமிருந்து நமக்கு கிடைக்குது. அதான் உறவினர்கள். அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தினா தான் இங்கே குற்றங்கள் நடக்காது. சின்ன சின்ன விஷயத்திலே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சின்ன ஒரு பசியோடு வாடிடக்கூடாது. அந்த அளவுக்கு அன்பு, ஒரு நல்ல அக்கறையோட ஒரு பாசம், அன்பெல்லாம் கிடைச்சா ஏன் மக்கள் குற்றவாளியாகிறாங்க? குற்றவாளியாகிறதுக்கு என்ன காரணம்? இந்த உறவினர்களின் அன்பு கிடைக்கல. உறவினர்களின் கட்டுப்பாடு தான். இப்போ ஒரு அம்மா வந்து இப்போ மகனை கட்டுப்படுத்துகிறாங்க, அதான் அன்பு. ஒரு பாட்டி வந்து பேரனை கட்டுப்படுத்துகிறாங்க, அதான் அன்பு. ஒரு தாத்தா வந்து ஒரு பேத்தி வந்து தாத்தாவை கட்டுப்படுத்தும், அதுதான் அன்பு. பெண்கள் வந்து பிறக்கும்போதே பெரியவர்கள். அப்படி இருக்கும்போது பெண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? தன்னை பெற்றெடுத்த அம்மா அப்பாவையே, அம்மானா அவள் மகள், உண்மையில் அவங்களே கட்டுப்படுத்துவாங்க. இதுதான் அன்பு. கட்டுப்படுத்துறது தான் அன்பு. கட்டுப்படுத்துவதற்கான உரிமை தான் உறவு முறை. இதுதான் அன்பு. இதெல்லாம் இல்லாதனால தான் நாம் இன்றைக்கி குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குற்றங்கள் ஏன் நிகழுது? மனுஷங்ககிட்டேருந்து மனுஷங்க விடுபட்டுட்டாங்க, மனுஷங்ககிட்டேருந்து மனுஷங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. குற்றங்கள் செய்த இந்த தனிமை என்பது, இதை அவர்கள் குற்றங்கள் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நம்ம குற்றங்களை ஒழிச்சிடலான்னு நீங்கள் கனவு காணாதீங்க. நோய்களை ஒழிச்சிடலான்னு கனவு காணாதீங்க. நோய்கள்லாம் ஏன் வருது? குற்ற உணர்ச்சியால் தான் நோய்கள் வருது. குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம், வன்முறை உணர்ச்சியால் தான் நோய்கள் வருகிறது. குற்ற உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி, அதனால தான் நோய் வருது. நீங்கள் தானியங்களால் உணவை சாப்பிட்றீங்க பாருங்கள், தானிய உணவுகளை சாப்பிட்றீங்க பாருங்கள், மாமிச உணவுகளை சாப்பிட்றீங்க பாருங்கள், அதுதான் குற்றம். உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிறது தான் அடிப்படையான குற்றம். அங்கேருந்து தான் குற்றம் ஆரம்பிக்குது. நீங்கள் தானிய உணவு சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செஞ்ச குற்றம். நீங்கள் மாமிச உணவு சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற குற்றம். அதுதான் நோய்க்கு காரணம். அப்போ நீங்கள் ஒரு அம்மா வந்து அவளும் தானிய உணவு சாப்பிடுவா, அவளும் மாமிச உணவு சாப்பிடுவா, தான் பிள்ளைகளுக்கும் கொடுப்பா, தன்னையும் அழிச்சிக்குவா. நோய்கள் வருவதற்குரிய அந்த உணவுகளை சாப்பிட்டு தன்னையும் வந்து நோய்களை உருவாக்கிக்குவா, தனது உடலுக்கும் நோயை ஏற்படுத்திக்குவா, தனது பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்துவதற்கான வழியை செய்வா. தானிய உணவுகள் என்பது அந்த மாதிரி அறியாமை. இதுதான் குற்ற உணர்ச்சி. இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. குற்ற உணர்ச்சி என்பது இன்னும் நிறைய இருக்குது, வன்முறை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சுக்கோங்க.